பேறுகாலமாகட்டும் கர்ப்ப காலமாகட்டும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாறுதல்னாலேயே சிறுநீர் பை கொஞ்சம் தளர்வடையும். சிறுநீர் பைக்கும் சிறுநீரகத்துக்கும் இடைப்படக்கூடிய அந்த டியூப், கண்டக்ஷன் டியூப், யூரிட்டர்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் தளர்ந்து கொடுக்கும். அதற்கான செயல்பாடு குறைச்சலாகும். அதில் கொஞ்சம் நீர்த்தேக்கம் ஏற்படும். அதை தவிர கர்ப்பப்பை பெரிதாகிறதுனால பெல்விஸ் பகுதியிலேருந்து வயிறு பகுதிக்கு அது வளர்ந்து வருவதனால அதனால் ஏற்படக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அந்த சிறுநீர் பின்னோக்கி தேங்க ஆரம்பிக்கும். அதனால அவங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கர்ப்பம் அடைவதற்கு முன்னாள் சமயத்திலிருந்தே அவங்களுக்கு சிறுநீர் தொற்று இருந்தாலோ இல்லை சிறுநீர் கற்கள் இருந்தாலோ, தண்ணி அருந்துதலுடைய பழக்கம் குறைவாக இருந்தாலோ, இல்லை காஃபி தேநீர் போன்ற பானங்கள் அதிகமாக அருந்துவதற்கான பழக்கம் இருந்தாலோ அவங்களுக்கு கண்டிப்பாக மற்ற பெண்களை காட்டிலும் அந்த சமயத்தில் சிறுநீர் தொற்று, அதாவது நீர்க்கடுப்பு அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பேறு காலத்திலையும் கர்ப்ப காலத்திலையும் வரக்கூடிய சிறுநீர் தொற்று அபாயகரமானது. அதை இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா அது அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு மட்டுமல்லாமல் பிறக்க போற குழந்தைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். குறைவாதத்திலேயே பிரசவம், மிக குறைந்த எடையுள்ள பிரசவம், இல்லை அந்த பிரெக்னன்சியை நஷ்டமாகக்கூடிய ஒரு விஷயம், அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு அதனால இரத்த சோகை ஏற்படக்கூடிய விஷயம், இல்லை செப்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய மிகவும் வளர்ந்து அதிகமாகக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய நிர்பந்தம், இதெல்லாம் அந்த பெண்ணுக்கும் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கும் அந்த பிறக்க போகிற குழந்தைக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பாகும். ஸோ சிறுநீர் தொற்று கர்ப்ப காலத்திலும் சரி பேறு காலத்திலும் சரி மிக தீவிரமாக சிகிச்சை அளிக்க வேண்டிய ஒன்று, இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ டாக்டர், நீங்கள் இந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி